ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னாக்கா ஆயில் ஃப்ரீ குக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி சிக்காகோ கிளம்புறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரில் வந்து குக் பண்ணியிருக்கேன். இந்த சென்ஸ் எப்படி இதை நான் பண்ணேன் அப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு ஆனியன் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி போட்டுட்டேன். சாட்டே மோடில் மட்டும் வச்சுருங்க, அதுவே சாட்டே ஆயிரும். ஒரு ட்ராப் ஆயில் கூட தேவையில்லை. சிக்கன் வந்து நல்லா கர்ட் அண்ட் ஜஸ்ட்டு சில்லி பவுடர் சால்ட் மட்டும் போட்டு ஒரு நைட்டே வந்து மேரினேட் பண்ணேன். ஸோ மார்னிங் செய்கிறதுக்கு அதை ஜஸ்ட்டு போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டேன். மேலே வந்து லைட்டாக வந்து லெட்யூஸை வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். அதை சாட்டே பண்ணணுன்னு அவசியம் இல்லை. லெட்யூஸ் வந்து வெந்தால் நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க சாண்ட்விச்சுக்கு. இது வந்து நம்ம சுத்தமாக ஆயில் போடாதனால ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூனில் வந்து இப்போ கேலரி வந்து ஒரு மேக்ஸிமமாக வந்து ஒரு 20-30 கேலரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் மயனேஸை. பெருசாக வந்து உங்களுக்கு கேலரி ஆட் ஆகாது. ஸோ இதில் வந்து நம்ம அந்த சாண்ட்விச்சுக்கு பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் வித் சிக்கன், எப்பயுமே சிக்கனை வந்து ப்ரோட்டீன் அப்படியே சாப்பிட்றதோட ஃபைபரோடு சாப்பிட்றப்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீனோட ஃபைபருன்றது என்ன அப்படின்னாக்கா ஆனியன் அண்ட் கேப்சிகம்ல ஜாஸ்தி ஃபைபர் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்கர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் மேரினேட் பண்ணி நான் ஏர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த ஏர் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுல சுத்தமாக ஒரு ட்ராப் ஆயில் கூட கிடையாது. அது கூட வந்து நான் வந்து லெட்யூஸ் அண்ட் வந்து கியூக்யூம்பர்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து லஞ்சுக்கு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச். ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். கடைசியில் எல்லாத்தையும் அலுமினியம் ஃபாயிலில் பேக் தான் பண்ணணும்.